ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 8 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சில வாட்ஸ்அப் ட்ரிக் உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் ரீசெண்டாக உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ மெசேஜ் படிக்காமல் வச்சுருந்தாலும் வாட்ஸ்அப்போட ஐக்கானில் பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் எவ்வளோ மெசேஜ் படிக்காமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற கரெக்டான நம்பர் இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனை அழுத்தி பிடிச்சி விஜெட் செக்ஷனுக்குள்ளே போனால் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட விஜெட் 4x2 சைஸில் இருக்கும். அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் எல்லாமே காட்டுது. இந்த விஜெட்டை அழுத்தி பிடிச்சி நீங்க ஸ்கேல் பண்றப்போ பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்ல நீங்க எத்தனை மெசேஜ் படிக்காம வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர்ஸ் மட்டும் காட்டும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணாம டக்குன்னு நீங்க மொபைல் ஓபன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு எத்தனை மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற எக்ஸாக்டான டீடைல் காட்டும். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் மெசேஞ்சர் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாச்மெண்ட் ஆப்ஷனில் நம்மளோட லைவ் லொக்கேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணாமல் நம்மளோட ஃபோட்டோவில் லைவ் லொக்கேஷனை ஹைட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு கேலரியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்மைலி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு ஒரு புது பட்டன் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி உங்களோட லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த பட்டனை அந்த போட்டோல எங்க வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த போட்டோவை சென்ட் பண்றப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நார்மல் போட்டோவா தான் போய் ரிசீவ் ஆகும். அவங்க எப்ப அந்த போட்டோவை கிளிக் பண்றாங்களோ அப்பதான் அந்த லொகேஷன் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி சி லொகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன் கூகுள் மேப் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க லொகேஷன் ஷேர் பண்றப்ப டைரக்டா ஷேர் பண்ணாம போட்டோ மூலியமா உங்களோட லொகேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எத்தனை மணிக்கு எடுத்தது அப்படிங்கிற டைமிங்கும் நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ஸோ ஃபோட்டோ சென்ட் பண்ணுறப்ப மேலே இருக்கக்கூடிய ஸ்மைலி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் வாட்ச் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் சென்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு நார்மல் ஃபோட்டோவாக தான் போய் ரிசீவ் ஆகும். எப்போ அவங்க இந்த ஃபோட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறாங்களோ அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டைம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணோன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு டேரெக்டாக அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ட்ரிக் மூலிமா சென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல ஸோ கரெக்டாக WA.ME அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் கேப் விடாமல் டைப் பண்ணி பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்தியா கோட் 91 அப்படிங்கிறத டைப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட 10 டிஜிட் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளூ கலரில் லிங்க் மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த லிங்கை நீங்கள் ஒரே ஒரு டைம் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் டைப் பண்ண அந்த நம்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடும். இப்போ அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் இந்த சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி எந்த கான்டாக்ட் நம்பருக்கு வேணால் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்டோட சேர்ந்து அந்த இமேஜ் ரிசீவ் ஆயிருக்கும். நம்ம அந்த இமேஜை மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜ் மட்டும் போய் தான் ரிசீவ் ஆகும், டெக்ஸ்ட் ரிசீவ் ஆகாது. இதுக்கு பதிலாக அந்த இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட் ரெண்டுமே நான் சேர்ந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஆரோ பட்டன் கிளிக் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இதில் வாட்ஸ்அப் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு எந்த கான்டாக்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பிளஸ் டெக்ஸ்ட் ரெண்டுமே நமக்கு சென்ட் பண்ற ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்க வேணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெசேஜை நீங்க சென்ட் பண்றப்போ நமக்கு எப்படி இந்த மெசேஜ் ரிசீவ் ஆச்சோ அதே மாதிரி இமேஜ் பிளஸ் டெக்ஸ்ட் மற்றவங்களுக்கும் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க உங்களுக்கு அனுப்பக்கூடிய இமேஜஸ், வீடியோ, ஸ்டேட்டஸ், மெசேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி மற்றவங்க அனுப்பக்கூடிய எந்த ஃபைலாக இருந்தாலும் அவங்க பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டாலும் இந்த வாட்ஸ் டெலீட் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அக்சஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ் டெலீட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் யாராவது மெசேஜ் சென்ட் பண்ணி அந்த மெசேஜ் அவங்க பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டா இதில் தனித்தனி கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் இருக்கக்கூடிய சில மெசேஜை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்லையும் பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ் டெலீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண இமேஜஸ், வீடியோ, ஸ்டேட்டஸ், சாட்ஸ் இது எல்லாமே தனித்தனி ஃபோல்டரில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். எப்போ வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலீட் பண்ண மெசேஜஸ்லாம் எடுக்க முடியாது. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணி அந்த மெசேஜ் அவங்க பர்மனெண்டா டெலீட் பண்ணா இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். எப்போ வேணா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மலாக வாட்ஸ்அப்போட டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப்போட ஐகான், சப்ஜெக்ட், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே குரூப்பில் இருக்கக்கூடிய யார் வேணால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக குரூப்போட ஐகான், சப்ஜெக்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே குரூப்போட அட்மின் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட குரூப் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா குரூப் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பதிலாக ஒன்லி அட்மின்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஐகான், டிஸ்கிரிப்ஷன், சப்ஜெக்ட் இது எல்லாமே குரூப்போட அட்மின்னால மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். குரூப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம எட்டாவதாக பார்க்கக்கூடிய முக்கியமான வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்கை நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்காங்க. அதாவது நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்போட வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப 30 செகண்டுக்கு மேலே நம்மளால் வாட்ஸ்அப்போட வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. அப்படியே நீங்கள் ஒரு வீடியோவை 30 செகண்டுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஒவ்வொரு டைமும் நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி 30 செகண்டாக நீங்கள் நிறைய டைம் வந்து சூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்பவே நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வீடியோவை அதுவே ஆட்டோமேட்டிக்கா 30 செகண்டா கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா ஆட்டோமேட்டிக்கா அதுவே செட் பண்ணிக்கும். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா வீடியோ கட்டர் ஃபார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணோடனே இந்த அப்ளிகேஷனோட பர்மிஷன்ல போயிட்டு ஸ்டோரேஜ் வந்து நீங்க ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய டோட்டல் வீடியோ லிஸ்டும் வரும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணிருக்க வீடியோ பாத்தீங்கன்னா 4 மினிட்ஸ்க்கு மேல இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க கிராப் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆரோ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஃபுல்லா ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் குள்ள போகும். இதுல மை ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணி ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண அந்த பெரிய வீடியோவை 30 செகண்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க எதுவுமே மேனுவலா சூஸ் பண்ண தேவையில்ல. 30 செகண்டா அதுவே வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆரோ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ எல்லாமே ப்ராசஸ் ஆகி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ உடனே நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்கிரீன்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே 30 செகண்டா அது கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல செட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ்ல நம்ம சூஸ் பண்ண வீடியோ 30 செகண்ட்ஸா அதுவே கன்வெர்ட் பண்ணி சென்டிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா செட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம சூஸ் பண்ண அந்த பெரிய வீடியோ வந்து கண்டினியூஸா பிளே ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லென்த்தான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த 8 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் எந்தெந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.